ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று எது? 10 பாட்டு நூல்களில் ஒன்று குறிஞ்சிப்பாட்டு. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, குறிஞ்சிப்பாட்டு. கேள்வி 2, உவேசா பதிப்பித்த நூல்களில் வெண்பா நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்க்கும் பொழுது 13 வெண்பா நூல்கள் உவேசா பதிப்பிச்சது. 2க்கான பதில் ஆப்ஷன் பி 13. கேள்வி 3, பின்வருவனவற்றில் இரட்டை கிளவியை தேர்ந்தெடுக. இரட்டை கிளவி அப்படின்னா என்ன? எந்த மாதிரி வரும்? இரட்டை கிளவி அப்படிங்கிறது 2 முறை வரும், ஆனால் அதில் பொருள் இருக்காது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓடு ஓடு அப்படின்னு இருக்குல்ல, ஓடு ஓடுன்றது பொருள் புரியுது, ஓடுறது. ஆனால் வருக வருக அப்படின்னு இருக்குது, அது நம்ம வரவேற்கிறோம் இல்லையா. அருமை அருமை அப்படிங்கிறது ஒரு பொருளை புகழ்ந்து நம்ம சொல்கிறது. அப்போது பொருள் புரியாமல் ஒன்று என்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சலசல, தலை தலை, பல பல அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பொருள் புரியாது. இந்த மாதிரி பொருள் புரியாமல் தொடர்ந்து 2 முறை வந்துச்சுன்னா அது இரட்டை கிளவி. 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ சலசல. கேள்வி 4, முதுமொழி காஞ்சி என்ற நூல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. முழுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அறவுரை கோவை. 4க்கான பதில் ஆப்ஷன் டி அறவுரை கோவை. கேள்வி 5, கீழ்கண்டவற்றில் உரிச்சொடரை அடையாளம் காண்க. இதில் உரிச்சொடர் என்ன? மாநகர், பெரிய அப்படின்னா அது உரிச்சொல் தொடரில் வரும். 5க்கான பதில் ஆப்ஷன் சி மாநகர். கேள்வி 6, நான்மணி மாலை என்பது எத்தகைய நூல்? நான்மணி மாலை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் நான்மணி மாலை அப்படிங்கிறது. கேள்வி 7, நாடகத்தமிழ் உலகின் இமயமலை என பாராட்டப்படுபவர் யார்? நாடகத்தமிழுடைய இமயமலை என பாராட்டப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். 7க்கான பதில் ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். கேள்வி 8, திருச்செந்தூர் கலம்பகம் என்ற நூலை எழுதினது யார்? திருச்செந்தூர் கலம்பகம் அப்படிங்கிற நூலை எழுதினது சுவாமிநாத தேசிகர். 8க்கான பதில் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர். கேள்வி 9, பலாக்காயின் இளமை மரபு பெயர் என்ன? பலாக்காயின் இளமை மரபு பெயர், பலாக்காயை என்ன சொல்லி அழைப்போம்? 9க்கான பதில் ஆப்ஷன் சி பலா மூசு. கேள்வி 10, மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர் யார்? மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர் யார்? சிவபெருமான். பிட்டுக்காக மண் சுமந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. கேள்வி 11, மூவகை சீர்களில் மட்டும் வரும் அளபடை என்ன? 11க்கான பதில் என்ன அளபடை சீர்களில் வருது அப்படின்னும் பொழுது 11க்கான பதில் இன்னிசை அளபடை. கேள்வி 12, நாரதர் வருகிறார் அப்படிங்கிற தொடரில் என்ன சொல்லப்படுது? நாரதர் வருகிறார் அப்படின்னா ஓமைப்படுத்தி சொல்கிறது. அவர் அவருடைய பெயரோட அவருடைய செயலோட ஓமைப்படுத்தி சொல்கிறதுனால அது ஓமையாகு பெயர் அப்படின்னு அர்த்தம். 12க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 13, குறுந்தொகை பாடல்களில் எண்ணிக்கை எத்தனை? குறுந்தொகை பாடல்கள் மொத்தம் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா 401. கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 401. கேள்வி 14, அகழ்வாரை தாங்கும் நிலவோல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது என்ன? கேள்வி 14க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், வினையால் அணையும் பெயர். கேள்வி 15, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எனப்படும். இடைநிலை காலம் காட்டுறதுனால காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இறந்த கால இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சீதான், இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாமே இறந்த கால இடைநிலைகளில் வந்துடும். கேள்வி 16, நவ்வி என்ற சொல்லுடைய பொருள். நவ்வி அப்படிங்கிறது என்ன? மானை குறிக்கிற பொருள் தான் நவ்வி அப்படிங்கிறது. கேள்வி 17, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தூர் ஒழுக்க
நெறி நின்றார் நீழ்வாழ்வார் இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான பொருட்கோள் வந்திருக்கு அப்படின்னா ஆற்றுநீர் பொருட்கோள். 17க்கான பதில் ஆப்ஷன் சி, ஆற்றுநீர் பொருட்கோள். கேள்வி 18, வீரமாமுனிவர் திருக்குறளை மொழிபெயர்த்தார். அந்த மொழி என்ன? வீரமாமுனிவரை திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது லத்தீனில் தான் மொழிபெயர்த்தார். இந்த மாதிரி கூட உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக வரும். 18க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 19, பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது. எந்த மாதிரி பெயர் சொல்லை மாற்றுறோம்? மூன்றாம் வேற்றுமை. கேள்வி 20, பின்வருவனவற்றுள் இயல்பு புணர்ச்சி ஒரு உதாரணம். இயல்பாக புணர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இதில் எந்த ஒரு திருப்பும் கிடையாது, நார்மலாக வர்றது. கேள்வி 21, குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதினது யார்? குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதினது 21க்கான பதில் பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கேள்வி 22, செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு பேர் பொருள் இலக்கணம். 22க்கான பதில் ஆப்ஷன் பி, பொருள் இலக்கணம். கேள்வி 23, 18 என்ற எண்ணிற்கு இணையான தமிழ் எண் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 23க்கான பதில் கா ஆ. 18 அப்படின்னா 1க்கு கா, 18க்கு ஆ. அப்போது கா ஆ.